வணக்கம் நண்பர்களே. சிக்கன் 65 வீட்டில் இருக்க மசாலா வச்சு மசாலா பிரியாமல் எப்படி செய்யலான்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய சமையல் வீடியோக்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடுநடுவில் நிறைய டிப்ஸ் சொல்லுவேன், அதுக்காக ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் போட்டுக்கோங்க. முதல்ல 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் போடுறதுனால இதில் பச்சை வாசனை குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் சிக்கன் நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். தயிர் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியா கார்ன்ஃப்ளவர் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாத்துலயுமே சமமா பொருந்துற அளவுக்கு நல்லா கலரி விட்டுருங்க. சிக்கன் வெறுமனே ஃப்ளஷ் மட்டும் வாங்காம எலும்பு இருக்க பீஸா வாங்கிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு சாப்பிடும் போது சக்கையா இல்லாம கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். இந்த மசாலாவை ஊற வச்ச சிக்கனை ஒரு 1/2 hour ஆவது நம்ம தனியா வச்சிடணும். ஊற வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க. ஒரு 1 hour 2 hour கூட நல்லா ஊறுனா அதோட மசாலாலாம் உள்ள இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். மூடி போட்டு இதை நான் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். 1/2 hour கழிச்சு ஒரு கடாயில் கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன் பொரிக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் தேவை கிடையாது. போதுமான அளவு எண்ணெய் ஊற்றினாலே போதும். ஒரு செட்டு ஒரு 4-5 பீஸா 5-6 பீஸா சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் போடுங்க. குறைஞ்சபட்சம் இது வேகிறதுக்கு ஒரு 6 to 7 நிமிஷம் ஆகும். இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, இது வெந்துட்டு இருக்கும் போதே கருவேப்பிலையை உருவி இதோட சேர்த்து பொரிய விட்டுருங்க. இந்த கருவேப்பிலையோட ஸ்மெல்லும் இந்த சிக்கனோட ஸ்மெல்லும் சேர்ந்து ஒரு தனியான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதோட வாசனையே வேற லெவல்ல உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தூண்டும். 1 சைடு வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சைடு பரட்டி போட்டுக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கூட மசாலா ஒட்டவே இல்லை. சிக்கனும் நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கு அப்புறம் தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுல்ல டிஷ்யூ பேப்பர் போட்டு ரெடியா வச்சுக்கோங்க, எண்ணெயை உறிஞ்சிக்கிறதுக்காக. ஒன் பை ஒன்னா நீங்க எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி செட் பை செட்டா நீங்க பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட சிக்கன் 65 சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே ஆனியனும் லெமனும் பிழிஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். லெமன் எப்பவுமே மசாலாவோட பிழியாதீங்க. லெமனை கடைசியா நீங்க பிழிஞ்சு சாப்பிடுங்க. சிக்கன் 65 ரெடி ஆனதுக்கு அப்புறம் நிறைய வாட்டி லெமன் பிழிறதுனால தான் மசாலா ஒட்டிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.